ஸ்டூபிட் இதை விட ஒரு கேவலமான ஒரு ஃப்ரேஸ் இருக்கும் கிரிக்கெட்டில் அப்படின்னா அந்த ஒரு ஃப்ரேஸை அப்படியே இந்த சிஎஸ்கே டீம் மேலே வச்சுக்கோங்க. பிகாஸ் அந்த அளவுக்கு ஒரு பூவரான கிரிக்கெட் தான் ஓவராலாக விளையாடி இருக்காங்க இன் திஸ் சீசன் ஆஃப் IPL 2026. ஸோ சிஎஸ்கே குவாலிஃபை ஆகிறது ரொம்ப 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 கஷ்டம். மேத்தமெட்டிக்கலாக இவன் தோற்று அவன் ஜெயிச்சு அப்படின்லாம் சொன்னாலும் இப்போது நம்ம அவுட் அப்படின்னு தான் சொல்லணும். இதுக்கான மெயின் ரீசன் என்ன அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம டீகோட் பண்ண போகிறோம். என்னதான் நிறைய இன்ஜுரிஸ் ஆயிடுச்சு அது ஆயிடுச்சு அப்படின்னு முட்டு கொடுத்தாலும் இதை தாண்டி சிஎஸ்கே அவனை சீரியஸ் நோட்டாக நிறைய விஷயத்த அட்ரஸ் பண்ண வேண்டியது இருக்குது. அது என்னென்ன அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் இந்த மாதிரி இன்னும் நிறைய கண்டென்ட்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆக்ஷன் டேபிள்லேருந்து இவங்க நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். பிகாஸ் இந்த ஆக்ஷனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சிஎஸ்கே கிட்ட தான் செகண்ட் ஹையஸ்ட் பர்ஸ் இருந்தது. இஃப் ஐ எம் நாட் ராங் 40 கோடிக்கு மேலே வச்சுருந்தாங்க. சிஎஸ்கேக்கு ஒரு பெரிய கன்சர்னாக என்ன இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா டெத் பவுலிங் இருந்தது. பிகாஸ் பஜ்ரானா வெளியே போயிட்டாரு, அவங்க மேலே யாரையுமே பெருசாக எடுக்கல. நேதன் அலீஸ் இருக்காரு பார்த்துப்பாரு அப்படின்ற மாதிரி தான் உள்ளே போனாங்க. ஆக்ஷனில் 40 கோடி வச்சு யாரையுமே எடுக்கல. அதே மாதிரி ஃபினிஷர் தோனி விளையாட மாட்டார் அப்படின்றது மோரார்லெஸ் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயமா தான் இருந்தது. ஸ்குவாடில் இருக்காரு, மேட்சஸ்லாம் விளையாடுவாரா அப்படின்ற மாதிரி நிறைய டவுட் ஆஸ் எ ஃபேன்ஸாக நமக்கே இருந்தது. அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக டீம் மேனேஜ்மெண்ட்டுக்கு தெரிஞ்சிருக்கும் தட் MS தோனி எல்லா கேம்லாம் விளையாட மாட்டார் அப்படின்ட்டு. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் ஒரு அவுட் அண்ட் அவுட் ஃபினிஷர் நம்மக்கிட்ட இல்லை. ஸோ ஃபினிஷரையும் பார்த்தீங்கன்னா அந்த 40 கோடியை வச்சு அழகாக எடுத்துருக்கலாம். பட் ஒன்ஸ் அகெயின் அங்கேயும் நம்ம எடுக்க தவறிட்டோம். தென் ஆன் அ சீரியஸ் நோட் இன்னொரு இம்பார்ட்டண்டான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போது அகில் ஹுசைன் சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டாரு இந்த சீசனில். பட் அகில் ஹுசைன் ஃபர்ஸ்ட் ஸ்கீம் ஆஃப் திங்ஸில் இருந்திருப்பாரான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருந்திருக்க மாட்டார். ஒரு பேக்கப்பாக தான் அவரை எடுத்திருந்தாங்க. 2 ஃபாரின் ஸ்பின்னர்ஸை வச்சு எந்த IPL டீமாவது ஒரு IPL ட்ராஃபியை வின் பண்ணியிருக்காங்களான்னு யோசிச்சு பார்த்தா அந்த மாதிரி ஞாபகமே வரல. இந்தியாவில் ஸ்பின்னர்ஸ்க்கா பஞ்சம். அந்த அளவுக்கு ஒரு ஜடேஜா, ஒரு அஸ்வின், ஒரு ஷதாப் சக்காட்டி மாதிரியான ஒரு வெட்ரன் ஸ்பின்னர்ஸ்லாம் வச்சுட்டு இருந்த இந்த ஒரு சிஎஸ்கே டீம் 2 ஃபாரின் ஸ்பின்னர்ஸ் மேலே ரிலே பண்ணி இந்த சீசன் ஃபுல்லாக விளையாடிருந்தாங்க. 2 பேருமே நல்லா தான் பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க. அவங்களோட பெர்ஃபார்மன்ஸை நான் குறை சொல்லியே தவிர இந்தியாவில் ஸ்பின்னர்ஸ்க்கு பஞ்சமே கிடையாது. அவ்வளோ ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க. பட் ஒன்ஸ் அகெயின் சிஎஸ்கே ஸ்பின்னர்ஸை ஸ்கவுட் பண்ணுறதுல பெரிய பெரிய மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் சீசன் ஆஷை எடுத்தாங்க. ஆஷ் நினச்ச மாதிரி பர்ஃபார்மன்ஸ் பண்ணல. பட் இந்த சீசன் அவங்க உள்ளே வரும்போது நிறைய யங் ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க இந்த சர்க்கியூட். பட் அவங்க எல்லாரையும் விட்டுட்டு ஒன்ஸ் அகெயின் ஸ்ரேயஸ் கோபால், ராகுல் சஹர் அந்த மாதிரி போனாங்க. அதுவுமே பேக் ஃபயர் ஆயிடுச்சு. ஸ்பின்னர்ஸ் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்றது தெரியும். பிகாஸ் இப்போது நமக்கு நிறைய இன்ஜுரி ஆனதுனால அகில் ஹுசைனை அக்காமடேட் பண்ண முடிஞ்சது. எல்லாருமே ஃபிட்டாக இருக்காங்க அப்படின்னா நேதன் அலி ஸ்ட்ரெயிட்டாகவே உள்ளே ஆடி இருந்தார். ஜேமி ஓவர்டன் ஆடி இருந்தார். அதே மாதிரி டெவால் ப்ரூவிஸ் ஆடி இருந்தார். நூர் அகமது விளையாடி இருந்தார். 4 ஃபாரினர்ஸ் முடிஞ்சிருச்சு. அப்போது அகில் ஹுசைனுக்கு பதிலாக ஒரு ஸ்பின்னர் யார் இவங்க விளையாட வச்சிருப்பாங்க? அது ஒரு பெரிய காஸ் ஆஃப் கன்சர்ன். இப்போ நேதன் அலீஸ் இன்ஜுரி ஆகிட்டதுனால நமக்கு இந்த ஒரு குஷன் இருக்குது. பட் இவங்க ஃபர்ஸ்ட் ஆப்ஷனுக்குள்ளே வரும்போது என்ன எடுத்திருப்பாங்க? நேதன் அலீஸ் ஆடுவார், இவங்க தான் ஒரு 4 ஃபாரினர்ஸாக இருப்பாங்க அப்படின்ற மாதிரி அவங்க நினச்சி எடுத்திருப்பாங்க. அப்போது யாரை இவங்க செகண்டரி ஸ்பின்னராக வச்சு இந்த ஸ்குவாடை பில்ட் பண்ணாங்க? பிரசாந்த் வீரா. சரி, ஓகே, பிரசாந்த் வீரா 14 கோடி கொடுத்து எடுத்தீங்க. ரவீந்திர ஜடேஜாவோட லைக் டு லைக் ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்னு சொன்னீங்க. இது வரைக்கும் இந்த IPL அவர் போட்டிருக்கிறது 2 ஓவர் தான் நினைக்கிறேன். அதில் ஒரு ஓவர் மும்பை இந்தியன்ஸ்க்கு அகேன்ஸ்டாக லெஃப்ட் ஹேண்டர் ரயன் ரிக்கில்டன் காட்டு ஃபார்மில் இருந்தப்போ 5வது ஓவர் கொடுத்தாங்க. பவர் பிளேயில் அடித்தார். 3 6 என்னமோ அடித்தார். அதுக்கு அடுத்து பவர் பிளே முடிஞ்சு ஒரு ஓவர் போட்டார், நல்லா போட்டார். பட் மொத்த IPL பிரசாந்த் வீர் 14 கோடி கொடுத்து எடுத்த பிரசாந்த் வீர் போட்டிருக்கிறது 2 ஓவர் தான். இவரை தான் லைக் டு லைக் ரீப்ளேஸ்மெண்ட் ஃபார் ரவீந்திர ஜடேஜான்னு சொன்னாங்க. நான் ஒன்ஸ் அகெயின் பிரசாந்த் வீரை தப்பு சொல்லலை, கார்த்திக் சர்மாவை தப்பு சொல்லலை, பிளேயர்ஸை நான் தப்பே சொல்ல கிடையாது. இந்த மேனேஜ்மெண்ட் என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்றது சுத்தமாக தெரியல. சிஎஸ்கே ஃபேன்ஸ் நம்மலாம் டேக் இட் ஃபார் கிராண்டடாக எடுக்கிறாங்களா அப்படின்றது தெரியல. டாக்டிக்கலி ரொம்ப ரொம்ப புவராக இருந்திருக்காங்க இந்த சீசன். ஃப்ரம் ஃபர்ஸ்ட் மேட்ச்லேருந்து டவுன் டு தி லாஸ்ட் மேட்ச் வரைக்கும் ரொம்ப புவராக இருந்திருக்காங்க. ஒன்ஸ் அகெயின்
ஸ்டீஃபன் ஃபிளெமிங் எல்லாருமே சாக் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. பட் ஒரு விதத்தில் யோசிக்கும் போது அப்படிதாங்க தெரியுது. அப்பார்ட் ஃப்ரம் ஐபிஎல், எம்எல்சியில் பெரிய பர்ஃபார்மன்ஸ் இல்லை, SA20 பெரிய பர்ஃபார்மன்ஸ் இல்லை. SA20 பிளே ஆஃப் போயிருக்காரு அப்படின்னு நீங்கள் சொன்னாலும் SA20 எத்தனை டீம் விளையாடுறாங்க? மொத்தமாகவே 6 டீம் தான் விளையாடுறாங்க. 6 டீம் விளையாடுற இடத்துலையே 4வது இடம் முக்கி தான் ஜேஎஸ்கே வருவாங்க. இதெல்லாம் நம்ம பெருசாக ஒரு நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கணக்கில் எடுத்துக்கவே முடியாது. ஒன்ஸ் அகெயின் ஸ்டீஃபன் ஃபிளெமிங் இந்த டீம் அடுத்த ஸ்டேஜுக்கு போகணும் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு கம்ப்ளீட்டான ரீவாம்ப் வேணும்னு நினைக்கிறேன் இன் கோச்சிங் ஸ்டாஃப்ஸ் பொறுத்தவரையில். பிகாஸ் இந்த ஒரு சிஸ்டமே அவுடேட்டடாக இருக்காங்களோ அப்படின்ற மாதிரி தெரியுது. ஒரு 1800 1900களில் விளையாடின கிரிக்கெட்டை இன்னும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்களோன்னு தோணுது. நேற்று கேமில் ஏன் அவ்வளோலாம் வேணாம், நேற்று கேமில் இன் பிட்வீன் ஓவர்ஸ் பார்த்தீங்கன்னா பிளேயர்ஸ்லாம் பேசுவாங்க இல்லையா, அப்போது ஸ்டீஃபன் ஃபிளெமிங் பேசியிருந்தாரு. அப்போ க்ளீனாக சொல்கிறார் 175 ரன் ஒரு சூப்பரான ஸ்கோராக இருக்கும் அப்படின்ற மாதிரி. ஸோ இதுலேருந்து இவங்களோட மைண்ட் செட் நமக்கு தெரியுது, இன்னும் இவங்க மேலேயே வரல அப்படின்ட்டு. தென் ஒன்ஸ் அகெயின் நம்ம பேசியிருந்த மாதிரி நிறைய இன்ஜுரிஸ். இந்த அளவுக்கு இன்ஜுரிஸ் இருக்குமா அப்படின்ட்டு எந்த டீமுக்குமே இருக்காது கைஸ். இந்த ஒரு சிஎஸ்கேக்கு தான் பார்த்தீங்கன்னா இன்ஜுரிஸ்னு மேலே அடி வாங்கிக்கிட்டே இருக்கும். ஏன் போன கேமுக்கு முந்தின கேம் லக்னோ கேமில் கண்டிப்பாக ஜேமி ஓவர்டன் இருந்தால் அவரால் ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணியிருக்க முடியும். நேற்று கேமில் SRH பிளேயர் ஸ்பின்னர்ஸை போட்டு அடித்து தள்ளுறாங்க. அந்த டைமில் ஜேமி ஓவர்டன் இருந்திருந்தார் அப்படின்னா 1 or 2 ஓவர்ஸில் அவரோட பேஸில் கண்டிப்பாக கிளாஸனையும் இல்லை இஷான் கிஷனையோ விக்கெட் எடுத்திருப்பாரு. விக்கெட் எடுத்திருந்தால் நம்ம கேமுக்குள்ளே வந்திருக்கலாம். ஸோ இன்ஜுரிஸ் மேனேஜ்மெண்ட் எப்படி பண்ண போகிறாங்க அப்படின்றது தெரியல. நெக்ஸ்ட் சீசனுக்குள்ளே போகும்போதாவது தப்பு பண்ணிட்டோம், ஓகே. பிரசாந்த் வீர் மேலே 14 கோடி எடுத்ததெல்லாம் ஒரு பிளண்டர். சீசனே முடிஞ்சிடுச்சு, இன்னும் பர்ஃபார்மன்ஸ் பண்ணல. அப்படியே கார்த்திக் சர்மாவை நம்ம சைலண்டாக விட்டுற முடியாது. கார்த்திக் சர்மா ஓரளவுக்கு நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்காரு, பட் நிறைய டாட் பால்ஸ் விளையாடுறாரு. பட் அவருக்காவது ஒரு டைம் ஸ்பேஸ் கொடுத்தாங்க. நம்பர் 4 இதுதான் உன்னோட ஸ்பாட் அப்படின்னு விளையாட வைக்கிறாங்க. அது பொறுத்த வரையில ஓகே. இந்த சீசன் இல்லைன்னா அடுத்த சீசன் கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவார். அதுக்கு அடுத்த சீசன் அவர் ஒரு ஃபுல் டைம் பேக்கபிள் பிளேயர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பட் பிரசாந்த் வீருக்கு அந்த ஆப்ஷன் கூட இவங்க கொடுக்க மாட்டாங்க. தென் இன்னொரு இம்பார்ட்டண்டான விஷயம், சிவம் சிக்ஸர் தூபே. ஆறுச்சாமின்னு சொல்லி ஆறுச்சாமி 1 ரன் 2 ரன் அடிக்கிறதுக்கே அவ்வளோ கஷ்டப்படுறாரு. சீரியஸ்லி சிவம் தூபேக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. ஒன்ஸ் அகெயின் அவரையும் டீமை விட்டு தூக்கணுமா அப்படின்றதுக்கெல்லாம் நான் வரல கைஸ். பட் ஒரு டெக்னிக்கலாக பார்க்கும்போது பேட்லேயே பட மாட்டேங்குது. இந்த அளவுக்கு சூப்பராக விளையாடிட்டு வந்தார். இப்போ தான் T20 வேர்ல்ட் கப்பில் செம பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து வந்த சிவம் துபேவை ஒரு மாதிரி ஷார்ட் அவுட் பண்ணிட்டாங்களோ அப்படின்ற மாதிரி தெரியுது. ஸ்லாட்டில் பால் போட்டால் தூக்கி எங்கேயோ அடிக்கிறாரு. பட் அதை தாண்டி எங்கே பவுல் போட்டாலும் 1 ரன் 2 ரன் எடுக்கிறதுக்குள்ள அவ்வளோ கஷ்டப்படுறாரு. இப்போது கிரிக்கெட் அப்படின்றது சேஞ்ச் ஆகிடுச்சு. 200 ஸ்ட்ரைக் ரேட்டில் விளையாடுறது பேர் மினிமமாக இருக்குது. 20 ஓவருக்கு 210 ரன்றது மினிமம். 210 ரன் அடித்தா ஒரு 10-20% சான்ஸ் சொல்லலாம். 250 230 ஈஸியா சேஸ் பண்ற ஒரு டைம்ல சிஎஸ்கே இன்னும் பின்னாடியே இருக்காங்க. 180 அடிச்சா போதும், 175 அடிச்சா போதும் அப்படின்ற மாதிரி ஒரு நெகட்டிவ் மைண்ட் செட்ல இவங்க கிரிக்கெட் விளையாடுறாங்களோ அப்படின்னு தோணுது. ஸோ ஒன்ஸ் அகெயின் இந்த சீசனுக்கு இன்ஜுரிஸ் நிறையா அப்படின்னு முட்டு கொடுக்கலாம். பட் நீங்கள் இந்த முட்டு கொடுக்கறத தயவு செஞ்சு நிறுத்திடுங்க. மகேந்திர சிங் தோனி இருந்த வரைக்கும் டீம் வேற. அதுக்கப்புறம் 2024 பிளே ஆஃப்ஸ் போல, 2025 லாஸ்ட் ஸ்பாட், இப்போ 2026 தொடர்ந்து 3 வருஷமா ஒரு டீம் குவாலிஃபை கூட ஆகலை. அதுவும் சிஎஸ்கே மாதிரி ஒரு டீம் குவாலிஃபை ஆகலாம். இது சீரியஸ்லி ஒரு காஸ் ஆஃப் கன்சர்ன் தான். இதை நம்ம அட்ரஸ் பண்ணி தான் ஆகணும். சிஎஸ்கே ஒரு ஃபேமிலி அது இதுன்னு என்ன வேணால் சொல்லலாம் கைஸ். பட் இந்த ஒரு டீமை நம்ம அடுத்த ஸ்டேஜில் நல்ல இடத்துல பார்க்கணும் அப்படின்னு நினச்சா இந்த ஒரு கோச்சிங் ஸ்டாஃப்ஸை மொத்தமாக ரீவாம் பண்ணால் மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு ஏதாவது நடக்கும் அப்படின்னு நம்புகிறேன். பிகாஸ் எனக்கு தெரிஞ்சு ஸ்டீஃபன் ஃபிளெமிங் பிரசாந்த் வீருக்கு கண்டினியூஸாக சான்ஸ் கொடுத்ததுக்கு ஒரே ரீசன், இவரை 14 கோடி கொடுத்து வாங்கிட்டோம், அதுக்கு ப்ரூவ் பண்ணணும் அப்படின்றதுக்காக மட்டுமே விளையாட வச்ச மாதிரி இருந்தது. பிகாஸ் இந்த டீமில் அவருக்கு ரோலே கிடையாது கைஸ். ஸ்பின்னும் தரமாட்டுறாங்க, ஓவர்ஸும் தரமாட்டுறீங்க. அதே மாதிரி பேட்டிங்கில் 6th டவுன் 7th டவுன் வராரு. அவர் ஃபினிஷர் மாதிரிலாம் எனக்கு சுத்தமாக தெரியல. ஒரு 4வது 5வதுல இறக்கி விட்டா கூட ஏதோ ஆடுவார் போல். ஃபினிஷிங்லாம் வாய்ப்பே கிடையாது. அந்த மாதிரி ஒரு பிளேயராக இருக்காரு. பட் அவரை இறக்கி விடுறாங்கன்னா அவர் மேலே தப்பு
சொல்ல, இந்த மேனேஜ்மெண்ட் மேலே தான் தப்பு சொல்கிறேன். என்ன நீங்கள் ப்ரூவ் பண்ண விரும்புகிறீங்க? சரி ஓகே எடுத்துட்டீங்க, அவர் அந்த அளவுக்கு இல்லை அப்படின்னா அதை ஒத்துக்கிட்டு அடுத்த பிளேயர் மேலேயே மூவ் ஆன் பண்ணணும். அதையும் பண்ணல. இல்லை நான் வாங்கிட்டேன், நான் கண்டிப்பாக நான் வாங்கின ப்ரைஸ்க்கு இவன் சூப்பரான ஒரு பிளேயர் அப்படின்றத ப்ரூவ் பண்ணி காட்டுவான் அப்படின்ற மாதிரியே இவங்க எல்லா கேமையும் அப்ரோச் பண்ண மாதிரி இருந்துச்சு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் இந்த மாதிரி உங்களுக்கு இன்னும் நிறைய கண்டென்ட்ஸ் வேணால் நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப்